ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சுகன்யா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சூப்பரான வெயிட் கெயின் ரெசிபியோட இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள வந்தாச்சு. வாங்க லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இந்த வெயிட் கெயின்க்கு நமக்கு தேவையானது ஸ்வீட் பொட்டேட்டோ தான். ஏன்னா ஒரு 8 months குழந்தைங்களுக்கு ஆனாலே ஸ்வீட் பொட்டேட்டோவை கொஞ்சம் இக்னோர் பண்றது வந்துடும். யூஸ்வலாவே 6 monthsல இருந்தே நிறைய குழந்தைங்க ஸ்வீட் பொட்டேட்டோவை விரும்பி சாப்பிட மாட்டாங்க. பட் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு குழந்தைங்களுக்கு. ஸோ இதனாலேயே இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை எப்படியாவது குழந்தைங்களுக்கு ஃபுட்ல வந்து நம்ம கொடுத்தாகணும். ஸோ இந்த மாதிரி டேஸ்டியா நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பரா சாப்பிடுவாங்க. பிகாஸ் ஸ்வீட் பொட்டேட்டோல நியூட்ரிஷன்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம குழந்தைங்களுக்கு தேவையான விட்டமின் ஃபைபர்ஸ்னு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ ஒரு இட்லி பாட்ல வந்து நம்ம வந்து இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட ஸ்டீமர் இருந்தாலும் நீங்க ஸ்டீமர் வச்சுக்கலாம். இந்த மினி இட்லி பாட்டோட லிங்க் நிறைய பேர் கேக்குறீங்க. பிளிப்கார்ட்ல தான் நான் இதை ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பரா இருக்கும். மல்டி பர்பஸ்க்கு யூசேஜ்க்கு இது பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலி செல்லியனுக்காக வாங்கியிருந்தேன். பட் ஆனா இப்போ எனக்கு அருண்க்கு எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ற லெவலுக்கு வந்திருக்கு. அவ்வளோ சூப்பரா இருக்கும். குவாலிட்டியும் முக்கியமா லைட் வெயிட்டடா இருக்கும். 5 minutesல பாத்தீங்கன்னா இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ நல்லா வந்து குக் ஆயிருக்கும். இட்லி பாட்டோட லிங்க் வேணா கொடுக்குறேன், கீழே செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை 2 minutes கிட்ட நம்ம ஆற வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியா தோல் எல்லாத்தையும் இது பண்ணிடலாம். நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு 1/2 an hourக்கு முன்னாடியே 2 dates 2 cashew மட்டும் ஊற வச்சிருக்கேன். டேட்ஸ்ல இருக்க சீட்ஸ் மட்டும் எடுத்துட்டு இந்த வாட்டரோடைய மிக்சியில நம்ம வந்து இதை வந்து பேஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இங்க ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து தான் நம்ம வந்து மிக்சியில அரைக்க போறோம். ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. இந்த ஸ்வீட் பொட்டேட்டோக்கு பதிலா நீங்க கேரட் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து ப்ரக்கோலி யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆப்பிள் பேரிக்கான்னு சொல்லி என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்வீட் பொட்டேட்டோக்கு ரீப்ளேஸ்மெண்டா. பட் வீக்லி ஒன்ஸ் குழந்தைங்களுக்கு, முக்கியமா வந்து வீனிங் பீரியட்ல இருக்க குழந்தைங்களுக்கு வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ அடிக்கடி கொடுக்கறது ரொம்பவே நல்லது. இப்ப இது கூட நம்ம ஆல்மண்ட் சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம். பட் 8 months பேபி அப்படின்றதுனால 2 nuts மட்டும் போதும்னு சொல்லிட்டு நான் கேஷ்யூ டேட்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டெப்போட ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணலாம். ரொம்பவே இதுவே டேஸ்டா இருக்கும். பட் சில குழந்தைங்களுக்கு இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ டைரக்டா கொடுத்தா பிடிக்காதுன்றதுனால நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஒன்னு ஆட் பண்ண போறேன் டேஸ்ட்டுக்காக. இதை எந்த டைம்ல கொடுக்கலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஸ்டார்ட் பண்ணும்போது மார்னிங்ல கொடுத்து பாருங்க. செட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க தாராளமா நைட் டைம்ல கொடுக்கலாம். ஈஸியாவே டைஜஷன் ஆயிடும். ஸோ அதனால தாராளமா ஸ்டார்டிங் டே டைம்ல கொடுத்துட்டு அப்புறம் நைட் டைம்ல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்க வந்து 1 ஸ்பூன் கிட்ட நெய் இல்லைன்னா வந்து ஆயில் ஏதாவது ஆட் பண்ணிக்கோங்க. பட் ரவை ஆட் பண்றதுனால நெய் போட்டா டேஸ்ட் நல்லா இருக்கும்னு சொல்றதுனால இங்க நெய் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் கிட்ட ரவை ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து வறுத்துக்கோங்க. ரவைல வந்து ஒரு நல்ல ஒரு அரோமா வரும். ஸோ அந்த டைம்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 1.5 டம்ளர் கிட்ட தண்ணி ஆட் பண்ணிட்டு ரவையை வந்து 3/4 நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 5 minutes கிட்ட ஸ்லோ ஃபிளேம்ல விட்டுட்டீங்கன்னா அதுவே சூப்பரா குக் ஆயிடும். 8 monthsல இருந்து 3 years 4 years வரைக்கும் கொடுக்கலாம். 1 year மேல இருக்க குழந்தைங்களுக்கு தண்ணிக்கு பதிலா பால் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம அரைச்ச பியூரி இருக்கு இல்லையா, அதை இந்த ரவையோட சேர்த்துக்கோங்க. ரவை வந்து நல்லா 3/4 பதத்துக்கு வந்து நல்லா குக் ஆயிடணும். 3/4 பதத்துக்கு குக் ஆன உடனே நம்ம இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை சேர்த்தா போதும். ஏன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ எல்லாம் ஆல்ரெடி நம்ம பாயில் பண்ணதுதான். நல்லா வந்து லம்ஸ் எதுவுமே இல்லாம நல்லா வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருந்துங்க. ஒரு 2 minutesல சூப்பரா வந்து 2 merge ஆகி செம்ம டேஸ்டா வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ ரவை கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சு. தாராளமா குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு 1 தடவையில இருந்து 2 தடவைக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க. சூப்பராவே குழந்தைங்க சாப்பிடுவாங்க. நல்லாவே வந்து அவங்களோட வெயிட் கெயின் வந்து முக்கியமா வந்து ஹெல்தியா க்ரோத் ஆகும். ஸ்வீட் பொட்டேட்டோல நிறைய டிஷஸ் எனக்கு வாரத்துக்கு 1 தடவையாவது கண்டிப்பா இன்ஃபியூஸ் பண்ணி கொடுத்துருவேன். பிகாஸ் அதுல அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால. அது என்ன மாதிரியான ஃபுட்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. உங்க குழந்தைக்கும் செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. பாய்.